நீங்க ஒரு நல்ல மனுஷனா இல்லையாங்கிறது நீங்க 4 பேர்கிட்ட எப்படி பேசுறீங்க, பழகுறீங்க, சிரிச்சு பேசுறீங்களா, உதவி பண்றீங்களா, நாட்டுக்கு நல்லது பண்றீங்களாங்கிறத பத்தி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி உங்க ரூம்ல நீங்க தனியா இருக்கும்போது, உங்க மனசாட்சி மட்டுமே கூட இருக்கும்போது நீங்க என்ன யோசிக்கிறீங்க, நீங்க என்ன செய்றீங்க, அதை வச்சுதான். ஒரு கெட்ட விஷயம், தப்பான விஷயம், அது பண்ணலாமா வேணாமான்னு அட்லீஸ்ட் யோசிப்பீங்கல்ல, அங்கதான் உங்க கேரக்டர் இருக்கு. என்னடா இவன் சம்பந்தமே இல்லாம உலகிட்டு இருக்க நினைச்சிருப்பீங்க. சொல்றேன். 10 வருஷம் முன்னாடி ஒரு புது படத்தோட பிரிண்ட் வந்தா அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சிடியில ரைட் பண்ணி வித்துட்டு சீன் போடுறவங்க நிறைய பார்த்துருக்கேன். விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி அந்த டைம்ல இல்ல. பட் அதுவும் தப்பு தான். ஆனா இப்பவும் டெக்னாலஜி வளர்ந்து நிக்கிற இந்த டைம்லயும் ஒரு புது படத்தோட ரிலீஸ் ஆகாத படத்தோட HD பிரிண்ட் என் கையில இருக்கு, வேணுமா, லிங்க் தரட்டுமா, ஷேர் பண்ணட்டுமான்னு கேட்கறதெல்லாம் எந்த மாதிரி மைண்ட் செட்னு தெரியல. ஒரு படத்தை போன்ல பாக்குறதுக்கும் டிவியில பாக்குறதுக்குமே வித்தியாசம் இருக்கு. அதுவும் தியேட்டர்ல பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதுலயும் ஒரு சில படங்கள் தியேட்டர்ல என்ஜாய் பண்றதுக்குன்னே எடுக்கப்படுற படங்கள். மிக முக்கியமா பெரிய ஹீரோக்களோட படங்கள். விஜய்ங்கிற பொலிட்டீஷியன், டிவிக்கு இதை பத்தி எல்லாம் பேச வரல. எனக்கு பிடிச்ச ஆக்டர் விஜய் பத்தி தான் பேச வரேன். விஜய் ஆஸ் அன் ஆக்டரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட அட்டர் ஃபிளாப்பான படங்களையே நான் தியேட்டர்ல போய் உட்கார்ந்து பார்த்துருக்கேன். ஏன்னா அது ஆடியன்ஸோட சத்தம், விசில், சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அது இதுன்னு அந்த டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸே சூப்பரா இருக்கும். விஜய் படங்கள் மட்டும் இல்ல, எந்த படமா இருந்தாலும் அப்படிதான் பாக்குறதுக்கு நான் ஆசைப்படுவேன். ஆனா மிக முக்கியமா விஜயோட படங்கள்ல அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். விஜய பிடிக்காதவங்க கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக தியேட்டர்ல போறத நான் பர்சனலா பார்த்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸோட இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் ஆக்டர் விஜய். ஆனா அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெடுத்து அந்த படத்தை, ஒரு வெளிவராத ஒரு படத்தோட HD ஃபார்மேட்ல இருக்கிற லிங்க்ஸை ஷேர் பண்றது ஆஸ் அ மூவி லவரா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொடூரமான விஷயம் தான் இது. ஏன்னா அது ஃபியூச்சர்ல ரிப்பீட் செய்யப்படலாம். இருக்கிறதுலே கேவலமான திருட்டு அடுத்தவனோட உழைப்ப திருடுறது தான். ஆனா அதையும் பண்ணிட்டு ஏதோ சொந்தமா படத்தை எடுத்து தயாரிச்சு ரிலீஸ் பண்ற மாதிரி லிங்க்ஸை ஷேர் பண்றது, அவங்கள பத்தி என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஜனநாயகன் படத்தோட பிரிண்ட் உங்ககிட்ட இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதை பாருங்க, பார்க்க வேண்டாம், எதுவும் நான் சொல்லல. இப்போ நான் முதல்ல சொன்ன அந்த விஷயத்த இன்னொரு வாட்டி கேட்டு பாருங்க, உங்களுக்கே புரியும்.